அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி நம்முடைய வீர பாட்டன் இந்த விடுதலைக்காக செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் சொத்துக்களை எல்லாம் வித்து 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 இந்த நாட்டின் விடுதலைக்காக செலவு செய்து கொண்டு வந்தார். அதே காலத்தில் நம்முடைய ஐயா ராமசாமி அவர்கள் சொத்துக்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து கொண்டே வந்தார். இவரை எவ்வளவு தூரம் போற்றுகிறார்கள், நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரை எவ்வளவு தூரம் இந்த சமூகம் போற்றுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அவன் போராடி பெறாத விடுதலை இல்லையா நீங்களும் நானும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு உழவுகிறோம். இது சுதந்திரமா இல்லையா என்பது வேறு. நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் என்பது நிறத்தில் தான் தங்கம், தரத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒன்று என்று கருதுகவனிடத்திலே அதிகாரம் இல்லை என்றால் அந்த நாட்டு மக்களின் நலன் என்பது வெறும் கனவுதான் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள். அது வெறும் கனவுதான் என்பதற்கு சான்று இந்த ஆட்சி. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இந்த ஜம்புத்தீவு பேரறிவிப்பிலே, போர் பேரறிவிப்பிலே பிரகடனத்திலே அவன் கொடுக்கிற இந்த பதக்கம், இந்த பட்டயத்திற்கு நீங்கள் நிற்பீர்களே ஆனால் என்று பேசுறார் பாருங்க. இவர்கள் கொடுக்கிற 1000 500க்கு இந்த அரிசி பருப்புக்கு இந்த பொங்கல் இனாம் சலுகை இலவசங்களுக்கு நீங்க கை நீட்டி நிற்பதென்பது என் பாட்டன் சொன்னது போலதான். நாம் உணவை உண்ணவில்லை, உணவை உண்டு கழிக்கிற கழிவை உண்பதற்கு சமம் என்கிறார். அதைத்தான் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் உணர்ந்து தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளாக நிமிர்ந்து எழ வேண்டும். இல்லை என்றால் அன்னைக்கு வெள்ளையினிடத்திலே சிக்கிக்கொண்ட நாம் 60-70 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த கொள்ளைய திராவிடர்களிடத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். உணர்வை இழந்ததால் உரிமை இழந்து உடைமைகளை இழந்து அன்னை நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் உணர்ந்து தெளிய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பாட்டனார் மாவீரர்கள் மருது பாண்டியர்கள் எந்த நிலத்திலே போர் பேரறிப்பை போர் பிரகடனத்தை இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த நிலத்திலே செய்தார்களோ அதே நிலத்திலே அவன் பேரன் சீமான் இந்த நிலத்திலே ஒரு பிரகடனத்தை செய்கிறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி இதே நிலத்தில் நம் பாட்டன் நின்று உலாவிய நிலத்தில், அவன் கால்பட்ட களத்தில், அவன் மூச்சு காற்று சுற்றி சுழல்கிற இந்த நிலத்தில் மாபெரும் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நடத்துகிறோம். இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம், குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து கூடுவோம். ஒருவர் 10ஆக இல்லை, 100ஆக கூடுவோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரெழுச்சியாக திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம். திருச்சியிலே இந்த திராவிட அரசியலை தீயிட்டு கொளுத்த தீய ஆட்சி முறை ஒளிய தூய ஆட்சி முறை மலர, கேடுகட்ட பணநாயகம் ஒளிய மாண்புமிக்க ஜனநாயகம் மலர, தன்மானமிக்க தமிழ் மக்கள் திருச்சியிலே திரண்டு கூடுவோம். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தான். உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன், எங்களுக்கு எல்லாமே பெரியார் என்பவர்கள் வேறு பக்கம். என்னுடைய வீர பெரும்பாட்டன் எவன் உடம்பிலே ஆங்கிலேய இரத்த கலப்பு இல்லையோ அவன் என்னோட வா என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்தார். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் என்னோடு வா என்றார். அதை போலவே உங்கள் பிள்ளை சொல்லுகிறேன், இங்கே எல்லாமே எங்களுக்கு பெரியார், அந்த பக்கம் நில். என் இனத்தில் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்பவன் என்னோடு வா. ஊழல் லஞ்சம் அந்த பக்கம் போ, உண்மை நேர்மை இந்த பக்கம் வா. நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில். இல்லை, நாங்கள் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் மக்கள் என் பக்கம் வா.
நன்றாக விளங்கிக் கொள். மும்மொழி கொள்கை இந்தியன் அந்த பக்கனில், இருமொழி கொள்கை திராவிடன் அந்த பக்கமில், எனக்கு கொள்கை மொழி தமிழ் என் பக்கம் வா. இலவசம் அந்த பக்கம் போ. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று எண்ணுபவன் என் பக்கம் வா. இந்த எண்ணம் ஓடுகிற தூய தமிழ் தாயின் மாரிலே பால் குடித்த நல்ல தமிழ் குருதி ஓடுகிற ஒவ்வொருவனும் தன்மானமிக்க தம்பி தங்கைகள் எல்லோரும் வீர பெரும்பாட்டன் மருதுவாண்டியரின் பேரன்பின் திரண்டுவா. அவன் வாழேந்தி வேலந்தினான், உன் பிள்ளை உன் உடன் பிறந்தவன், அதைவிட வலிமையான சொல்லேந்தி களத்திலே நிற்கிறேன். அவன் கருவி, நான் கருத்தியல் புரட்சி. அவன் ஆயுதம், நாம் அறிவாயுதம். என் முன்னவர்கள் ஏந்தி ஆயுதத்தை என் பாட்டன் மருதுபாண்டி, என் பாட்டனார் அழகுமுத்துக்கோன், என் பாட்டனார் சுந்தரலிங்கனார், என் பாட்டன் தீரன் சின்னமலை, எங்கள் முன்னவர்கள் ஏந்தி ஆயுதத்தை வீழ்த்த எதிர்களிடத்தில் ஆயுதம் இருந்தது. இந்த நிலத்திலே எங்கள் முன்னவன் தமிழரசன் எடுத்த ஆயுதத்தை வீழ்த்த இவர்களுக்கு ஆயுதம் இருந்தது. என் தாத்தன் கலியபெருமாள் தூக்கி ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது. எங்கள் வீரப்பன் கையில் இருந்த ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது. என் இனத்தின் விடுதலைக்கு புரட்சி செய்த மாபெரும் புரட்சியாளன் என் உயிர் தலைவன் தூக்கி ஆயுதத்தை வீழ்த்த இவனுக்கு ஆயுதம் இருந்தது. ஆனால் அவர்களின் பிள்ளை சீமானும் அவன் தங்கைகளும் தம்பிகளும் தூக்குகிற அறிவாயுதத்தை வீழ்த்த உலகத்தில் எவனிடத்திலும் ஆயுதம் இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாட்டை களத்திலே சந்திக்கிற வீரன் இன்னும் இந்த நிலத்தில் பிறக்க இல்லை, பிறக்க போவதும் இல்லை. எங்களுடைய அறிவாயுதத்திற்கு முன்பு எவனுடைய ஆயுதமும் வலிமையற்றது. நாங்கள் வைக்கிற கருத்தியலுக்கு எதிர்கருத்தை தர்க்கத்தில் வைத்து வெல்ல ஒருவனும் இல்லை. அதனால் களமும் எங்களிது, காலமும் எங்களிது. அதனால்தான் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை. புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம், மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும். நாங்கள் மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். அதனால்தான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியிலே நாங்கள் கூடுகிறோம். அந்த கூட்டத்திலே 234 வேட்பாளர்களையும் வீரமிக்க, உண்மையும் நேர்மையான, வலிமைமிக்க வீர விதைகளை இந்த களத்திலே பிரபாகரன் மகன் விதைக்கிறார். 117 பெண்கள், 117 ஆண்கள். அதிலே 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், இளைய பிள்ளைகள், 25 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைய பிள்ளைகள். எங்களுக்கும் பின்னே இந்த இனமான போர்ப்படையை எழுச்சி வலிமையும் மிக்க படையாக வழிநடத்தக்கூடிய இளைய பிள்ளைகளிடத்திலே இந்த படை, இளையோர் கூட்டம் தலைமை ஏற்கும் படையே புரட்சி படை.